வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா 4 மூலகங்கள். நான் ஒரு மூலகத்தில் துடிப்பு இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும், எப்படி வந்து புள்ளி தேர்வு செய்யணும், 2 மூலகங்களில் துடிப்பு இல்லை அப்படின்னா எப்படி புள்ளியை தேர்வு செய்யணும், 3 மூலகங்களில் துடிப்பு இல்லை அப்படின்னா எப்படி புள்ளி தேர்வு செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. ஸோ இன்றைக்கி 4 மூலகங்களில் துடிப்பு இல்லை, ஒரே ஒரு மூலகம் மட்டும் துடிச்சிச்சுன்னா அப்போது நம்ம எப்படி வந்து புள்ளி தேர்வு செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் ஒரு சின்ன டாப்பிக்கை பற்றி நம்ம பேசிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்தது பார்ப்போம். நேற்று நம்ம மனம் பற்றி பார்த்துருந்தோம் இல்லை, எமோஷ்னல் ஃபீலிங்ஸ் பற்றி. அதாவது மனதில் தோன்ற உணர்வுகள் வெளிப்படும் பொழுது உணர்ச்சிகளாக வெளிப்படுத்தணும். அந்த எந்த உணர்வு தோன்றினாலும் அதோடைய வெளிப்பாடு கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். அப்போது மனதுக்குள்ளே உணர்வுகள் அப்படின்றது ஒன்று தோன்றுது அப்படின்னா அதை வெளிப்படுத்தாமல் அதை அழுத்தி வைக்கிறது. வெளிப்படுத்துகிறது இறைக்கு எதிரானது, ஆன்மீகத்துக்கு எதிரானது, இல்லை ஆரோக்கியத்திற்கு எதிரானது, இந்த மாதிரியான தவறான கற்பிதங்கள், துறவரம் எடுத்திருக்கவங்க துறவரத்துக்கு எதிரானது, இப்படியான ஒரு தவறான கற்பிதங்கள் வந்து நமக்குள்ளே இருக்கு இல்லையா. அது எல்லாமே தவறான ஒரு விஷயம். உணர்வுகள் அப்படின்னு தோன்றா மட்டும்தான் மனிதன். உணர்வுகள் அப்படிங்கிறதே அதாவது சந்தோஷம், துக்கம், வருத்தம், இல்லை ஆத்திரம், இதெல்லாமே வந்து தோன்றாமல் இருக்கிறதுன்றது ஒரு துறவர நிலை. அந்த துறவர நிலைன்றது எல்லா விதமான சமயங்கள்லையும் இருக்குது. அந்த துறவர நிலை அந்த எதுவுமே, அதாவது எந்த விஷயமா இருந்தாலும் அது எதுவுமே இல்லாத பிளாங்காக இருக்கிறதுமான மனநிலை வந்து துறவரத்தில் இருந்திருக்காங்க. இப்போ அந்த மாதிரி யாரும் கிடையாது. ஒரு காலத்தில் வந்து எல்லா சமயங்கள்லையும் இந்த மாதிரியான ஒரு நிலை இருந்தது. அதற்கான பயிற்சிகளை வந்து அந்த துறவரம் எடுக்கும் ஒரு காலகட்டத்திலேயே கொடுப்பாங்க. சாதாரண நிலையில் வந்து இந்த துறவர நிலையில் இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் இல்லாமல் இருக்காது. ஏன்னா உடல் மனம் இரண்டுமே ஒன்று தான். மனமும் உடலும் இரண்டுமே ஒன்று தான். உடல் இல்லைன்னா மனம் இல்லை, மனம் இல்லைன்னா உடல் இல்லை. ரெண்டுமே சேர்ந்தது தான் வந்து ஒரு உடம்பு இல்லையா. அப்போது உடலில் ஏற்படுற தொந்தரவுகளுக்கும் மனதில் ரிஃப்ளெக்ட் ஆகும், மனதில் ஏற்படுற தொந்தரவுகளும் உடலில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான நிலையில் இருக்கும்போது ஒரு துறவரம் எடுத்துட்டு இந்த மாதிரியான எமோஷனல் ஃபீலிங்ஸ் எதுவுமே மனசில் தோன்றாமல் இருக்கிறதுக்கு அதுக்குன்னு ஒரு சில கட்டுப்பாடுகள், அதாவது எல்லா சமயங்கள்லையுமே அது உணவாக இருந்தால், உணவு சார்ந்த விஷயமா இருந்தாலும், இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயினிசம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜெயினர்களில் வந்து அந்த தலைமுடியிலேருந்து எடுத்துருவாங்க. அவங்க உணவு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த உணவுலையுமே அந்த சுவை இருக்கக்கூடாதுன்றதுக்காக அவங்க போய் கையேந்தி போய் தான் சாப்பாடு வாங்கிட்டு வருவாங்க. சமைக்க மாட்டாங்க, அடுத்தவங்க கிட்டேருந்து வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்து மொத்த பேரும் வாங்கிட்டு வந்ததை மொத்தமாக போட்டு கலக்கி, அது சாதமாக இருந்தாலும் எல்லா உணவுகள் சப்பாத்தியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு தொட்டுக்கிற ஏதாவது கூட சைட் டிஷ் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே மொத்தமாக பிசைஞ்சு ஆளுக்கு ஒரு பிடி கொடுப்பாங்க. ஸோ இப்படி எதுக்காக அப்படி செய்கிறாங்கன்னா அது ஒரு வித பயிற்சி, அதாவது சுவையை வந்து மழுங்கடிக்கிறது. அப்படி அறுசுவைகளையும் ஐம்புலன்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில பயிற்சிகள் வழியாக வந்து மழுங்கடிக்கும் பொழுது மனம் அப்படிங்கிற உள்ள வந்து இந்த மாதிரியான விரக்தி நிலை, ஒருவித மலட்டுத்தன்மை ஏற்படும். இதுக்கு வந்து மலட்டுத்தன்மை, உடல் ரீதியாக அறிவியல் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு வித மலட்டுத்தன்மை அப்படின்னு சொல்லலாம். இந்த மலட்டுத்தன்மை எப்படி ஏற்படும்? ஒரு காலத்தில் பிராமணர்களில் வந்து விதவைகளுக்கு பார்த்துக்கிங்களா சுவையான உணவு கொடுக்க மாட்டாங்க. மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு அவங்கள வந்து ஒரு ரூமில் தனியாக வச்சுருவாங்க. சுவையான உணவுகள் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா உணவு சுவை அப்படிங்கிறது உடலில் எல்லா விதமான உறுப்புகளையும் இயக்கும். அப்படி வந்து நம்ம அந்த சுவையில் வந்து நம்ம காட்டுற, அதாவது சுவையை கொடுக்காம இருக்கிறதோ, அலட்சியம் கொடுக்காம இருக்கிறதோ, பிடிச்ச உணவு சாப்பிடாமல் இருக்கும்பொழுது அது என்ன ஆகும்னா ஒவ்வொரு உறுப்புகள்லையுமே வந்து ஒரு வித டிஸ்ஃபங்க்ஷன் அப்படிங்கிற இயக்க குறைபாடு ஏற்படுத்தும். படிப்படியாக அந்த இயக்க குறைபாடு ஒரு கட்டத்தில் மலட்டுத்தன்மையை உருவாகும். இந்த மலட்டுத்தன்மை தான் படிப்படியாக நம்ம எல்லா விதமான ஐம்புலன்களையும் வந்து ஒரு வித கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடும். இந்த ஐம்புலன்களை நம்ம எவ்வளோ மழுங்கடிச்சிட்டே வரோமோ அது வந்து மனதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் இந்த மாதிரியாக இருக்கிறவங்களுக்கு மனம் அப்படிங்கிற இடம் என்ன ஆகும்னா மோசமான நிலை போகாது. ஏன்னா பயிற்சிகள் கொடுக்குறாங்க இல்லையா, உணவு சார்ந்ததும். அதே சமயத்தில் இப்படியான உணவில் கூட அவங்களுக்கு இந்த மாதிரியான உணவு, சுவை இல்லாத உணவு சாப்பிடும் பொழுது ஒரு வித மனசில் ஏற்படும் இல்லையா ஃபீலிங், அதுவும் ஏற்படாத அளவுக்கு அதற்கு முன்னாடியே அவங்கள சில காலங்கள் தங்களோட
வச்சிருந்து பார்வை வழியாக அப்சர்வேஷன் வழியாக பயிற்சி தருவாங்க. இப்படி தான் வாழ்க்கை, நாங்கள் இப்படி தான் வாழ்கிறோம் அப்படிங்கிறத மனசை பக்குவப்படுத்துவாங்க. மனசை இந்த மாதிரியான வாழ்க்கையை ஏற்றுக்க வைக்கிறதுக்கான ஒரு பயிற்சியும் பார்வை வழியாகவும் கொடுப்பாங்க. இப்படி பலவிதமான பயிற்சிகள் வழியாகவும் பலவிதமான அதாவது அதுக்கான ஒரு கால வரையறை கொடுப்பாங்க. இந்த காலம் வரைக்கும் இவங்க இருந்தால் இவங்களால இருக்க முடியுதா அப்படிங்கிறது. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்கள இந்த வாழ்க்கைக்குள்ளே, இந்த துறவர வாழ்க்கைக்குள்ளே ஈடுபடுத்துவாங்க. அதுலேயும் இந்த மாதிரியான உணவுகள் இதெல்லாம் சாப்பிடும்போது பாடி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த புலன்களுடைய கெப்பாசிட்டி படிப்படியாக குறைஞ்சிடும். அது ஒரு வித இந்த சமநிலை, அதாவது இயல்பாக மனிதர்களுக்கான சமநிலையை விட வேற ஒரு விதமான சமநிலைக்கு போயிடும். அந்த புலன்கள் அப்படியான ஒரு சமநிலைக்கு போகும்போது அது மனதை ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்போது எந்த விதமான எமோஷனல் ஃபீலிங்ஸை உணர்வுகளும் மனசில் அவங்களுக்கு ஏற்படாது. அது உடல் ரீதியான ஒரு பயிற்சி. அந்த பயிற்சி எல்லாமே இல்லையா, இப்போ நாம் இருக்கிறதுக்கோ ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கோ பயிற்சி இருக்கா இல்லையா, நம்மளும் வெயிட் தூக்குறோம், ஆனால் அவங்க தூக்குற வெயிட் லிஃப்டர்ஸ் தூக்குற வெயிட்டு, அதே மாதிரி கேம் விளையாடுறாங்க இல்லையா பிளேயர்ஸ், அவங்களுடைய வேலைகள், நமக்கு எல்லாமே பயிற்சி தான். பயிற்சி வழியாக எதையவே மனிதனால் சாத்தியப்படுத்த முடியும். ஸோ பயிற்சி தான் எல்லாமே. ஒரு காலத்தில் பெரிய இப்போ தண்ணியில் நடந்தாங்க அப்படின்றாங்க, காற்றை சுவாசிச்சுட்டே வாழ்ந்தாங்க அப்படின்னா ஆரம்ப கட்டத்தில் சிரமமாக தான் இருந்திருக்கும். பயிற்சி செய்ய செய்ய எல்லாமே கைக்குள்ள வரும். கயிறில் இன்னைக்கு நடக்கிறது இல்லையா, நெருப்பில் குதிக்கிறது இல்லையா, நெருப்பை நாக்கில் தடவுறது இல்லையா, இதெல்லாம் என்ன நெருப்பு, எல்லாமே பயிற்சி தான். ஸோ பயிற்சி மூலயமா உடம்பை கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. தொடர்ந்து